ஸோ வருகிற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மனக்குழப்பம் அகன்று, அதாவது ஒரு வெற்றிலை மாலை எடுத்துகிட்டு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், அதாவது ஒரு பாடம் நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க, அதுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடால் அவரோட துதியை ஒரு நிமிஷம் மனசில் நிறுத்தி அங்கே வேண்டுதல் வச்சுட்டு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மந்தமான படிப்பும் அப்புறம் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ், முக்கியமாக நான் சொல்கிறது கன்ஃபியூஷன், குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நிலையான அமைப்பு கிடைக்கும். இதில் தாய் தந்தை கிரகம் பார்த்திங்கன்னா, தந்தை கொஞ்சம் மாணவர்களிடம் கணிசமாக நடந்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தந்தையிடமிருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கும். உதவிகரமாக நீட்டக்கூடியது உங்கள் தந்தையிடமே நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன உதவி வேணும், என்ன இது இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பரிச்சிக்கலாம், அவர் மூலியமாகவே கேட்டுக்கலாம். ஸோ முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு மறந்துடாதீங்க. முதல் துவக்கமாக இந்த ஜனவரி மாதம் 23ஆம் சரஸ்வதி பூஜையை வழிபாடு செஞ்சுருங்க. கண்டிப்பாக கிருஷ்ணர் 16 கலைகளை கற்று அப்படிங்கிற ஒரு முக்கியமான திதி இது. இந்த திதியில் நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருங்க, கிருஷ்ணரோட அருளால் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். அதனால் தயவுசெய்து அன்றைக்கி சரஸ்வதிக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து அந்த கலசத்துக்கு அணிவிச்சு அப்புறமேல் நம்ம வழிபாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் சரஸ்வதி வழிபாடால் மிகப்பெரிய நன்மை ஏற்பட போகிறது. அன்றைக்கி என்ன பண்ணணுன்னா, நம்ம கலசத்தில் தேங்காய், சொம்பு நிறக்க மஞ்சள் தண்ணியும் அதில் ஒரு உருவாக்காயின் போட்டு பச்சரிசி வச்சு அதில் கலசம் வச்சு மஞ்சள் நிற ஆடை சாரி மாதிரி அதில் கட்டி, இதெல்லாமே அந்த மாணவிகள் தான் பண்ணும். மிதுன ராசியில் இருக்கவங்க கட்டி அதில் மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்து மனதில் கிருஷ்ணரையும் நினச்சிக்கணும். ஏன்னா அந்த திதியில் ஜனவரி 23ஆம் பஞ்சமி திதியில் தான் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா 16 கலைகளும் கற்றுக்கிறதுக்கு அன்றைக்கி குருகுலத்தில் சேர்றார். ஸோ இது ஒரு நல்ல நாட்களாக எடுத்து அன்றைக்கி வழிபட்டுட்டு அன்றைக்கி வைக்கக்கூடிய பூஜையில் வைக்கக்கூடிய பென், நோட்டு, புத்தகம், எந்த ஒரு மனதில் ஒரு தீர்க்கமான முடிவு, நான் இந்த கோர்ஸ் எடுப்பேன், இந்த காலேஜில் சேரணும்னு மனசில் ஒரு தீர்க்கமாக எடுத்துகிட்டு மிதுன ராசிக்காரங்க ஆரம்பிக்கலாம். இப்போ மிதுன ராசி பொறுத்தவரையிலும் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் ஜாதகத்தை அலாசி பார்க்கும் பொழுது நீங்கள் தன்னிச்சையாக படிக்கிறத விட கூட்டு சேர்ந்து படித்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரனால தானும் அறிஞ்சு புரிந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கிரக நிலையில் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு புக்கை எடுத்து படித்து புரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்லித்தர போகும்போது உங்களுக்கு நல்லா படிப்பு ஏறிங்கிறது தான் மிதுன ராசியோட தலைவிதி. இந்த 3 மாதமும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை அன்னைக்கு வழிபட்டு வர்றது நல்லது. இது புதன்கிழமையான நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கிருஷ்ணர் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சங்கு சக்கரத்தால் நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் அகன்று ஒரு நல்ல வழி கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு, முக்கியமாக மாணவிகளுக்கு வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் இந்த சரஸ்வதி பூஜையில் தான் கிருஷ்ணர் 16 கலைகளையும் கற்றுக்கிறதுக்கு குருகுலத்தில் சேர்றாரு. ஸோ அப்போ இந்த பஞ்சமி, தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக அமையுது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து இந்த பலனை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி பூஜை பண்ணோன்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு சொம்பு நிறக்க மஞ்சள் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ரூபாய் போட்டுருங்க. அந்த தேங்காவை அந்த சொம்பு மேலே வச்சுட்டு ஒரு பச்சரிசி வச்சு ஒரு கலசத்தை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சள் துணி எடுத்து அந்த கலசத்தை சுற்றி சரஸ்வதி தேவியரை நினச்சி அதுக்கு கட்டிடுங்க. அடுத்ததான்
மஞ்சள் பூக்களால் சரஸ்வதியோட மந்திரங்களை எடுத்து நீங்கள் உச்சரித்து பூஜை பண்ணுங்கள். அந்த பூஜையில் பரீட்சை அன்னைக்கு நம்ம என்ன எழுத போகிறோமோ அந்த பென் பேனா எல்லாமே அங்கே வச்சுட்டு நோட்டு புத்தகம்லாம் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இந்த காலத்தில் நம்ம வணங்கினால நம்ம தைரியமாக இந்த வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுக்கு வருகிற 3 மாதம் கழித்து வரக்கூடிய தேர்வுகளை வெற்றி பெற நல்ல ஒரு முதல் அடித்தளமாக இது இருக்க போகுது. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச், பிப்ரவரி, ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி எப்படி இருக்கும் நம்மளுக்கு பரீட்சை எழுதுகிறப்போ நம்ம என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுங்கிறதான் இந்த பதிவு. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா முழுக்க குருவோட துணை இருக்குது. அப்போ குருவோட துணை இருக்கிறப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும் அதை பாதியாக்கிடுவார். அடுத்தது கடகராசிக்கு உண்டான அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான சிந்தனைகள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்லாவே அவர் நல்ல இடத்துல உட்காந்துறாரு. என்ன மாதிரி தடைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாய், தந்தை, முக்கியமாக தந்தை மற்றும் மாமன் வகை மற்றும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகளாகவே நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால் இவங்க சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் இருக்கவரும் சரி, மாமன் ஸ்தானத்தில் இருக்கவங்களும் சரி, சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, கொஞ்சம் கடகராசிக்காரங்க மாணவர்களுக்கு இந்த 3 மாதம் அவங்களுக்கு இடையூறு செய்யாத வகையில் நடந்துக்கோங்க. கடகராசிங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ இதுக்கு நடுவில் மாணவர்கள் பரீட்சை எழுதும் பொழுது ஒன்றை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கோங்க. குழப்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம ஒரு நிமிஷம் வெற்றி படிக்கட்டாக நகர்த்தி நம்ம ஜெயிக்கணுன்னா ஒரு நல்ல ஒரு துணை வேணும். அதனால் நான் உங்கள் கடகராசிக்கு ஒரு முக்கியமான துணையே சொல்ல போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு சோம விரதம் இருந்து சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அந்த சிவன் வழிபாடு மட்டும் கிடையாது, அன்றைக்கி சக்தியும் சேர்த்து அன்றைக்கி வழிபாடுங்க. இந்த சக்தி வழிபடுறனால இந்த சந்திரனோட நிலைமை எப்பயுமே வளர்பிறையாக மாறக்கூடிய மிகப்பெரிய சக்தி பராசக்தியோட அருள் கிடைக்கும். அதனால் பராசக்தியை முன்னே நிறுத்திட்டீங்கன்னா மற்ற எல்லா நவகிரகங்களும் நகர்ந்து போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நகர்ந்து தன்னால் ஓடிடும். உங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட்டிவ் தான் இப்போ இருக்க போகுது. யாருன்னு கேட்டிங்கன்னா குருநாதர். குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசிரியரையும் சொல்லலாம் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரியவராகவும் இருக்கலாம். அவர் ஒரு மரியாதைக்குரிய நபராகவும் இருக்கலாம். அதனால் அவங்களோட ஆசீர்வாதம் அப்பப்போ வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல வாங்கும்பொழுது உங்களுக்கு வர கர்மா தள்ளி போயிடும். மனசில் எதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல தெளிவான சிந்தனையாக எடுத்து படிக்கணும். நம்ம படிக்கும்போது ஒரு உபாசனை மந்திரமாக நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி மந்திரம் சொல்லலாம். அதை தவிர்த்து சுக்கிரனோட மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இது ரெண்டுமே சேர்த்து சொன்னாலும் மிக அம்சமானது. ஏன்னா சுக்கிரனோட அதிதேவதையே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தான். அதனால் உங்களுக்கு எல்லா லக்ஷ்மி கடாட்சமும் கொடுக்குறவர் வருதான். இந்த மார்ச், பிப்ரவரி மாதம் என்ன தான் தடை இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா முழுமையாக சுக்கிரன் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரார். அதனால் தைரியமாக நீங்கள் படிங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல குருக்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பராசக்தி படிக்கிறதுக்கு சக்தி, உயிர்காலத்துக்கு சக்தி தேவை. அதை மன தெளிவுபடுத்துறதுக்கும் பராசக்தி தான் தேவை. ஸோ நம்ம இந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதல் வழிபாடாக சரஸ்வதிக்கு நம்ம பூஜையை ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு இடையூறு வரப்பையும் பராசக்தி உபசன மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. பராசக்தி, லக்ஷ்மி, சுக்கிரன் 3 மந்திரங்களில் நீங்கள் எந்த ஒரு மந்திரங்கள் எடுத்துகிட்டு சொல்லிட்டு படித்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.